ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் ஸ்னோ ஈகிள் அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 29 அப்புறம் 30ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வாட்டர் மாஸ்டர் கையில் டீமன் பவர் பறந்துட்டு இருக்கு. அவர் அப்படியே அதை சரி பண்ணிட்டு, நல்ல வேலை நான் எடுத்துட்டு இருக்கிற மெடிசன் இதை சப்ரஸ் பண்ணி வச்சிருக்கு. இப்போ அப்படியே நம்ம எர்த் மாஸ்டர் காட்டுறாங்க. நம்ம ஸ்பீடு இந்த காலத்தில் அந்த பேரியர் விட்டு வெளியே வர மாதிரி தெரியல. ஒருவேளை நம்ம ஏமாந்துட்டு இவன் கிட்ட பவர்ஸ் எதுவும் இல்லையா என்ன? அவரோட அசிஸ்டன்டோ, மாஸ்டர் இவன் டம்மினா இவனை நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டுடலாம், நாளைக்கு காலைல வரைக்கும் டைம் கொடுங்க, அப்பயும் வெளியே வரலனா சாப்பாடை கட் பண்ணிடுங்க, உள்ளே கடந்து சாகட்டும். அடுத்த நாள் பார்த்தா ஆள் எஸ்கேப். நம்ம ஸ்பீடு நைட்டு ஃபுல்லா மாஸ்டர் சொன்ன விஷயத்த மனசுல வச்சுட்டு அப்படியே திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. உன் மூளையை விட உன் மனசுதான் வேகமா செயல்படும், நீ அதை ஃபாலோ பண்ணு. நம்மளால அங்கிருந்து எஸ்கேப் ஆகி நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்ட மாதிரி தெரியுது. நல்லா சிக்கன் பீஸா வச்சு கட்டுன்னு கட்டிட்டு கொஞ்சம் விட்டுருந்தாலும் அந்த மாஸ்டர் பையன் என்ன அங்கேயே வச்சு கொண்டு இருப்போம். நம்ம சூயிங், அதனால தானே உன்னோட பவர்ஸ் இப்ப வெளியே வந்திருக்கு. நல்லா வந்துச்சு போ. பின்னாடி பார்த்தா அந்த மாஸ்டர் வந்துடுறாரு. சொல்லாம கொல்லாம செக்டர் விட்டு வெளியே வருது. என்ன பழக்கம்? நான் ஜூயிங் மாதிரி பவர்ஃபுல் ஆகணும்னு தானே நீங்க ஆசைப்பட்டீங்க, அதான் அவனை பார்த்துட்டு போலான்னு வந்து. நம்ம ஹீரோவும் நான் அவனுக்கு ட்ரைனிங் தரேன்னு சொல்லு, மாஸ்டரும் நல்ல விஷயம் தான் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து காணாம போயிடுறாரு. நம்ம ஹீரோவோட ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆயிடுது. அவர் அப்படியே அவரோட ஸ்பீடை கையில எடுத்து அவரோட பவர்ஸ் அதுல யூஸ் பண்ணி காட்டுறாரு. நம்ம ஸ்பீடும் அதே மாதிரியே ட்ரை பண்ண ஒன்னும் வேலைக்கு ஆகல. ஆள் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கு. நம்ம யூஸே அவரை பார்க்க வராங்க. அப்பன்னு பார்த்து அவர் கையில இருந்து அந்த ஈட்டியும் பறந்துடுது. நம்ம ஹீரோ மின்னல் வேகத்துல போய் அதை பிடிச்சிடுறாரு. ஜஸ்ட் மிஸ்ல அவங்களும் தப்பிச்சிடுறாங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நம்ம ஸ்பீடை கண்டுக்கவே மாட்டாங்க. அவரு என்ன விஷயம் கேட்க, வாட்டர் மாஸ்டர் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. 3 நாளைக்கு ஒரு தடவை அவரு ஸ்னோ வேலைக்கு போயிட்டு வராரு. எனக்கு என்னமோ அவர் ஹீல் பண்ணிக்கிறதா தோணுது. ஆனா மத்தவங்க கிட்ட மாஸ்டர் பைக்கு பிரச்சனை இருக்கிறதாவும் அவரை ஹீல் பண்ண போறதாவும் அவர் சொல்றாரு. 2 பேருமாலையும் அவங்களுக்கு லைட்டா டவுட் இருக்கு. அதை கிளியர் பண்ணணும்னா நம்ம உடனே ஸ்னோ வேலி போய் ஆகணும்னு அவங்க சொல்ல, அவரு திரும்பவும் ஸ்னோ வேலிக்கு வந்துடுறாரு. நம்ம பாம்பு அங்கிள் மூலியமா ஜீரோங் பண்ற வேலை எல்லாம் அவருக்கு தெரிய வருது. நம்ம ஹீரோ அங்கிள் சொன்னதெல்லாம் வச்சு நம்ம குயின்சன் கிட்ட விசாரிக்கிறாரு. ஆரம்பிச்ச உடனே ஒரு டென்ஷன் ஆயிட்டு, நீ ஜீரோங்க சந்தேகப்படுறியா? அவ ஒன்னும் வெளியால் கிடையாது. நாங்க மாஸ்டர் பார்த்துட்டு இருக்கும் போது அவ நம்ம இடத்த பத்தி எவ்வளவு கவலைப்பட்டா தெரியுமா? அவ சொன்னதுனால தான் நாங்க திரும்ப ஸ்னோ வேலிக்கே வந்தோம். அவரோட டவுட் கிட்டத்தட்ட கன்ஃபார்மே ஆயிடுது. அவர் தம்பியை சமாதானப்படுத்தி அங்கிருந்து அனுப்பி விட்டுறாரு. அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்ல, அப்ப ஜீரோங் ஒரு டீமன் சூர்யா அப்படின்னு தான் மாஸ்டர் பைதாத்தை எப்போ கண்டுபிடிச்சிருப்பாரு. நம்ம வாட்டர் மாஸ்டர் அங்க வந்துட்டதா அவங்களுக்கு தகவல் வருது. நம்ம ஹீரோ அவரை பார்க்க போறாரு. நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், ஆனா அவரு தேவையில்ல நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ள போக அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விஷயத்த சொல்றாரு. நம்ம யூசி கேக்குற மாதிரி தெரியல. நான் உள்ள போய் பார்க்க போறேன். ஆனா வாசல்ல பார்த்தா ஜீரோங் நின்னுட்டு இருக்காங்க. வாட்டர் மாஸ்டர் உள்ள என் மாஸ்டர் ஹீல் பண்ணிட்டு இருக்காரு, அதான் காவலுக்கு நான் இங்க நின்னுட்டு இருக்கேன். நானும் அவருக்கு ஹெல்ப் பண்ணதான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே உள்ள போக ட்ரை பண்ண ஜீரோங் தடுக்கிறாங்க. நம்ம யூசியும் கேக்குற மாதிரி தெரியல. டக்குன்னு அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஃபைட்டே வந்துருது. நம்ம ஸ்பீட் குறுக்க போந்து வாங்கி கட்டிக்கிறாரு. நம்ம குயிசன் அந்த பக்கமா வரும். தம்பி பொறுமை, பொண்ணுங்க சண்டைக்குள்ள தலையை ஊட்டினா அப்புறம் நீ தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஜீரோங் அவங்க டீமன் பவர்ஸ் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி ரொம்பவே சமாளிக்கிறாங்க. ஆனா நம்ம யூசி விட்ட பஞ்சில டக்குன்னு அவங்களோட பவர்ஸ்லாம் அப்படியே வெளியே வர ஆரம்பிச்சிருது. அவங்க அப்படியே அவங்களோட டீமன் ஃபார்முக்கு மாறிடுறாங்க. டக்குன்னு படுக்கல இருந்த நம்ம மாஸ்டர் பை வந்துருச்சு, குறுக்க வந்துடுறாரு. ஆமா, ஜீரோங் ஒரு பாதி டீமன் தான். அவ அம்மா ஒரு டீமன் தெரிஞ்சு அவ அப்பாவே அவங்கள கொன்னுட்டாரு. அப்பா அம்மா இல்லாம அவங்களும் மோட்டல் வெள்ள மாட்டிட்டு அங்க வாழ முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. திரும்புற பக்கம்லாம் அடிதான். அப்பதான் ஒரு நாள் நம்ம மாஸ்டர் அவங்கள பார்த்திருப்பாரு. நான் அவளுக்கு ஸ்கில்ஸ் கத்து கொடுத்தேன். அவ டீமன் பாடிய மறைக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இவள இங்கிருந்து கூட்டு போயிடுறேன்னு அவரு சொல்ல, நம்ம ஆளுங்க அவரை தடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா நம்ம சி மாஸ்டர் குறுக்க வந்துடுறாரு. அவங்கள பூ விடுங்க. அவங்களும் அங்கிருந்து கிளம்ப, நம்ம குயிசன் நீங்க எல்லாரும் அளவுக்கு மீறி போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேல கூச்சிட்டு அவரும் அப்படி அங்கிருந்து கிளம்ப, அவங்க 2 பேரும் பை மாஸ்டரோட இடத்துக்கு வந்துடுறாங்க. நீங்க எதுக்காக என்ன காப்பாத்துனீங்க? உன்னை வாட்டி எதுக்காக காப்பாத்தணும்? அதுக்காக தான் நீ ஒரு ஹியூமனா வாழணும். ஆனா அவங்க முடியாதுன்னு சொல்றாங்க. எனக்கு டீமனா இருக்கதான் பிடிச்சிருக்கு. ஹியூமன்ஸ் எல்லாம் ரொம்பவே மோசமானவங்க. என் அம்மாவை கொண்டு என்ன அனதியாக்குனாங்க. அவங்க யாருக்குமே மனசாச்சே கிடையாதுன்னு அவங்க சொல்றாங்க. நம்ம மாஸ்டர் பை, ஜீரோங் நீ சரியான பாதையை தேர்ந்தெடுத்தே ஆகணும். நம்மளும் வந்துடுறாரு. ரூம்ல ரெடி ஆயிடுச்சு. ஜீரோங் நீ எதை பத்தி கவலைப்படாத. நம்ம 2 பேரும் இனிமே பழைய மாதிரி ஒன்னா ஃப்ரெண்டா இருக்கலாம், ஒன்னா சேர்ந்து ட்ரைனிங் எடுக்கலாம்னு ஒரு சொல்லு. அவங்களும் லைட்டா ஃபீல் ஆகுறாங்க. இல்ல இவன் டீமன்ஸுக்கு எதிரானவன், நான் இவன் சொல்றதை கேட்க கூடாது. டக்குன்னு உள்ள ஓடிடுறாங்க. நம்ம யூஜின் ஒரு பக்கம் வாட்டர் மாஸ்டர் விடுற மாதிரியே தெரியல. அவங்களோட ஐசைட் பவரை யூஸ் பண்ணி அவர் ரூம் ஸ்பை பண்ணிட்டு இருக்க ஆள் டக்குன்னு குறுக்க புந்து அவங்களை அட்டாக் பண்ணிடுறாரு. அவங்க கதற சவுண்ட் கேட்டு எல்லாருமே அங்க வந்துடுறாங்க. மாஸ்டர் உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஸ்க்ரோல்ஸ் எடுத்துட்டு போலான்னு சொல்லிதான் இவ வந்திருப்பா, நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க. அவரும் அவங்க எல்லாரையும் வெளியே துரத்தி விட்டுறாரு. நம்ம யூசி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட எதையுமே கேட்க மாட்டாங்க. நான் கண்டிப்பா அந்த டீமன் ஸ்பையை கண்டுபிடிச்சி அவனை பழி வாங்கி தீருவான். நம்ம ஸ்பீட் போய் அவங்கள சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. பேச்சுவார்த்தையில அவங்களுக்குள்ள லைட்டா
லைட்டா ரொமான்ஸும் வேலை செய்து அவர் அப்படியே அவங்களை கிஸ் பண்ற மாதிரி போக அவங்களும் அதுக்கு ரெடி ஆயிடுறாங்க. ஆனா பாதியில என்ன நினைச்சாரோ தெரியல, இல்ல எனக்கு வேற ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் செவுத்துல முட்டிக்கிறாரு. அவங்களும் அதை பார்த்து சிரிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஒரு வழியா திரும்பவும் ஒண்ணு சேர்ந்துட்ட மாதிரி காமிச்சதோட நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மாஸ்டர் சமாதானப்படுத்த கிளம்பிடுறாங்க. பார்த்தா அவர் ரூம்குள்ள டீமன் பவர்ஸ் உள்ள போனா அவர் கையில டீமன் ஆரோட உட்கார்ந்துட்டு இருக்காரு. மாஸ்டர் பை அந்த காஃபினை காப்பாத்த போகும்போது அவருக்கு டீமன் பாய்சன் அட்டாக் ஆயிடுச்சு. நான் கொஞ்ச நாளா அவரை ஹீல் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப அது எனக்கும் லைட்டா பரவிருச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க மாஸ்டர்னு சொல்லி அவர் கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் அங்கேயே வச்சுட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. மாஸ்டர் சொல்ற எதுவும் நம்புற மாதிரி இல்ல. நம்ம உடனே இதை பத்தி கவுன்சில்ல பேசி ஆகணும். ஜீரோங்க ஒரு பக்கம் அவங்க வேலையை காட்ட கிளம்பிடுறாங்க. ஆனா மாஸ்டர் அவங்களை திரும்பவும் தடுத்துடுறாரு. அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம அவரே அட்டாக் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகுறாங்க. ஆனா ஆளும் அவரோட பவர்ஸ் யூஸ் பண்ணி டக்குன்னு அவங்களை இழுத்து கீழே போட்டுடுறாரு. எங்கிருந்து வரானே தெரியல. கரெக்டா அவங்க அடிவங்க முதல்ல நம்ம குயின்சன் போயில அங்க வந்துடுறோம். மாஸ்டர் ஜீரோங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் சரி அவளுக்கான பனிஷ்மெண்ட் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். அட போடா மென்டல்னு சொல்லிட்டு அவங்கள தூக்கி ரூம்ல போட்டுடுறாரு. ஜீரோ மாஸ்டர் உன் மேல எவ்வளவு கேரிங்கா இருக்காருன்னு உனக்கே தெரியும்ல. நீ பண்ண தப்பு ஒத்துக்கோ, அவர் கண்டிப்பா உன்னை மன்னிச்சிருவாரு. அவங்களும் லைட்டா கடுப்பாக்குறாங்க. உனக்கு இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னே தெரியாது, என் கட்டை ஊத்து விடு. அடுத்த நாள் பார்த்தா கவுன்சில் வாசல்ல ஒரு பெரிய கலவரமே நடந்துட்டு இருக்கு. டிமன்ஸ் எல்லாம் ஆட்டம் போட்டுட்டு இருக்கானுங்க. நம்ம மாஸ்டர்ஸ் நம்ம ஹீரோலாம் சாக்கிட்டு அவங்களும் களத்துல இறங்க. அங்க ஒரு பெரிய போரே நடக்குது. சண்டையில நம்ம ஹீரோயின் லைட்டா காயப்பட நம்ம சீட்டோ கரெக்டா உள்ள பூந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். சந்ததி சாக்குல அவங்க கிட்ட இருந்த அந்த லிக்விட் எடுத்து யூஜின் இதை குடி. அவங்களும் டக்குன்னு வாங்கி அதை குடிச்சிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரியா தலைலாம் சுத்தர முச்சிடுது. அதே நேரத்துல அங்க ஏதோ வித்தியாசமா நடக்க ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. அங்க இருந்த டீமன்ஸ் எல்லாம் தானாவே செத்து போய் கீழே விழுகிறானுங்க. என்னன்னு திரும்பி பார்த்தா அவங்கள சுத்தி ஒரு பயங்கரமான பவரோட நம்ம ஹீரோயின் அப்படியே மேல பறந்துட்டு இருக்காங்க. அவளோட டிவைன் பவர்ஸ் அவக்கு நடிச்சுன்னு நினைக்கிறான். அவங்க பவர்ஸ் எல்லாம் அந்த இடமே அப்படியே பிரகாசமா இருக்கு. சிட்டியை சுத்தி பனிமலையும் பொழிய ஆரம்பிச்சிருது. நம்ம மாஸ்டர் பையதை பாக்குறாரு. நான் இவ்வளவு காலமா காத்துட்டு இருந்த ஸ்னோ பிளேக் சிம்பிள் இப்ப வெளியே வந்துடுச்சு. நம்ம ஃபாக் மாஸ்டர் சீட்டோ கண்டுபிடிச்சிடுறாங்க. உன் டீமன் ஆரவ இதுக்கு மேலே உன்னால மறைக்க முடியாது. அவங்க அப்படியே அவனை பொழந்து கட்டிட்டு இருக்கு. நம்ம வாட்டர் மாஸ்டர் அங்க வந்துடுறாரு. அப்ப இவன் தான் டீமன்ஸ் பையா, நான் இவனை கவனிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு பவர்ஸை யூஸ் பண்ணி பக்கத்துல இருந்து நம்ம மாஸ்டர் அட்டாக் பண்ணிடுறாரு. பார்த்தா அது அந்த கிராண்ட் பிரிஸ்ட். வா நம்ம போலாம். நம்ம ஹெட் மாஸ்டர் அங்க வர நம்ம யூன்ஹெட் ஃபாக் மாஸ்டர் உங்களுக்கு இது ஆகலையே. டக்குன்னு அவங்க கழுத்தை உடைச்சு போட்டுடுறோம். அங்க வந்து நம்ம ஹெட் மாஸ்டர் அவங்களுக்கு என்னாச்சுன்னு பாக்க அவர் எதிர்பார்க்காத நேரத்துல அங்க இருந்து அந்த யூனை ஒரு அட்டாக் பண்ணி பறக்க விட்டுடுறோம். பார்த்தா அதுவும் அந்த மாஸ்கோட வேலைதான். எல்லாருமே அங்க வந்துடுறாங்க. ஒரு ஆள் காலி. மீதி இருந்த நம்ம ஹெட் மாஸ்டர் தூக்கிட்டு போய் அவங்க அப்படியே ஹீல் பண்ண ஆரம்பிக்க ஆள் நிறுத்த சொல்லிடுறாரு. நான் சாக போறேன், தேவையில்லாம உங்க பவர்ஸை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆனா ஹெட் மாஸ்டர் நீ தான் நம்பர் 1. இனிமே அந்த இடம் உனக்கு தான். நம்ம ஸ்பீட்ல அவரை பார்த்து கதறாரு. மாஸ்டர் நான் இவங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமா? அங்க இருந்த மத்த மாஸ்டர்ஸ் எல்லாருமே அப்படியே வெளியே போயிடுறாங்க. அவரு பண்ண தப்ப பத்தி அவர்கிட்ட சொல்றாரு. எல்லாம் நம்ம மோயங்சனோட கதை தான். நான் எனக்கு அடுத்து அவங்க பெரிய மாஸ்டர் ஆவான்னு நினைச்சேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு அவனை ட்ரெயின் பண்ண. அப்பதான் அந்த சம்பவம் நடக்குது. அவரோட நம்பர் 1 போஸ்டிங் எடுத்துக்கிறதுக்காக ஒரு திருட்டு போய் உள்ள பூந்து அவர் அட்டாக் பண்றோம். எதிர்பாராத அட்டாக்குங்கிறதுனால அவரோட சமாளிக்க லைட்டா திணறிடுறாரு. அப்ப நம்ம மோயங்சன் தான் குறுக்க பூந்து அவரை காப்பாத்துறோம். நடந்த கலவரத்துல தெரியாதனமா அவனோட டீமன் பவர்ஸை யூஸ் பண்ண ஆள் அவனை பிடிச்சி கட்டி வச்சிடுறாரு. மாஸ்டர் இது ஒரு ஆர்வ கொள்ளல, நான் டீமன் ஸ்கில்ல கத்துக்கிட்டேன், தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவன் எவ்வளவு கெஞ்சி பாக்குறான். ஆனா அவர் கேட்கிற மாதிரியே தெரியல. நான் மட்டும் அன்னைக்கு அவன் கேட்ட வாய்ப்பை கொடுத்திருந்தா அவன் இப்ப இவ்வளவு மோசமா மாறி இருக்க மாட்டான். நீ அவனை பார்க்கும் போது நான் அவன் கிட்ட மன்னிப்பு கேட்டதா சொல்லிடு. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அவர் அப்படியே இறந்து போக இப்ப அப்படியே டீமன் கிளான காட்டுறாங்க. அந்த உருவம் சமகுசியா இருக்கு. அப்பனா ஸ்னோ பிளேக் சிம்பிளும் அவளுக்குள்ளதான் இருக்கா. மாஸ்டர் எல்டர்ஸ் எல்லாரையும் சாகடிச்சு அந்த பாக்ஸை மட்டும் ஓபன் பண்ணிட்டோம்னா ஸ்னோ பிளேக்கை யூஸ் பண்ணி உங்க உடம்பையும் திரும்ப உருவாக்கிடலாம். இப்ப அப்படியே நம்ம கவுன்சில் இறந்து போன ஹெட் மாஸ்டருக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. அந்த இடமே பயண அமைதியா இருக்கு. நம்ம இமி கதையை ஸ்டார்ட் பண்றாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி ஹெவன் பவர்ஸ் டிவைன்லி கல்டிவேட்டர்ஸ் நாங்கன்னு சொல்லி நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த டீமனை கொல்ல பார்த்தோம். எங்களை ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச அந்த டீமன் காட் கிடைச்ச அவன் உடம்போட அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிட்டான். அது யாரா இருந்தாலும் சரி கண்டிப்பா ஹெட் மாஸ்டருக்காகவும் சி மாஸ்டருக்காகவும் நான் உன்னை பழி வாங்கியே தருவேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே நம்ம வாட்டர் மாஸ்டரை பாக்குறாங்க. மாஸ்டர் நீங்க பேசுறத பார்த்தா நீங்க யாரையோ சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. அது யாருங்கிறத இப்பவே நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஒரு அட்டாக் பண்ண போக நம்ம செங்ஃபங் அவங்கள தடுத்துடுறாரு. உங்ககிட்ட ஆதாரம் இருக்கான ஒரு கேக்கு. அவனோட கைய பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஆனா அவர்கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனுமே இல்ல. அப்ப எனக்கு ஒரு வழி தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஒரு திரும்பவும் அட்டாக் பண்ண போக நம்ம யூன் மாஸ்டர் வந்து அவர் சட்ட கையை கிழிச்சு எடுத்துடுறாரு. பார்த்தா அவர் கையில உண்மையிலேயே அந்த ஆறா இருக்கு. அவங்க எல்லாருமே சாக்காக்குறாங்க. அவர் அப்பயும் எதுவுமே பேசாம அமைதியா நின்றுட்டு இருக்கிற மாதிரி காமிச்சதோட நம்ம ஹீரோனும் ஒரு பக்கம் மயக்கத்துல இருந்து எந்திரிச்சிடுறாங்க. அந்த ஹேர்பின் லேடி யங் மாஸ்டர் ஒரு வழியா உங்களோட டிவைன் பவர்ஸ் உங்களுக்கு திரும்ப கிடைச்சிருச்சு. அவங்க எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி ரொம்பவே யோசிக்கிறாங்க. அப்பதான் உங்களுக்குள்ள ஒரு
ஒரு டீமன் பில் இருந்ததை நான் நோட் பண்ணேன். உங்க பவர்ஸ் வேக்கப் ஆக அது கூட ஒரு காரணமா இருந்திருக்கலாம். எனது டீமன் பில் என் டிவைன் பிளேட்ல என்ன ஆக்டிவேட் பண்ணிச்சா? அவங்களுக்கு அப்படியே நம்ம சீட்டோட ஞாபகம் வருது. பேட்டில் ஃபீல்ட்ல அவன் தானே எனக்கு ஏதோ ஒரு ட்ரிங்க்ஸை கொடுத்தான். மாஸ்டர், நம்ம இனிமே மோட்டர்ஸ் பிரச்சனை பத்தி யோசிக்க வேணாம். உங்க டிவைன் பவர்ஸ் திரும்ப கிடைச்சிட்டு நம்ம திரும்ப ஹெவன்லி ரிலம்க்கு போயிடலாம். ஆனா அவங்களுக்கு ஒரு மாதிரியா ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லணும்னு சொல்லி அவங்க கிட்ட கொஞ்சம் டைம் கேட்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அவங்களும் தனியா மீட் பண்ணிக்க திடீர்னு அவங்க கொண்டு வந்த எல்லா கிஃப்டையும் அவங்க அப்படியே வெளியெடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இது ஒன்னு ஹீல் பண்ணும், இது உன் பவர்ஸ் அதிகப்படுத்த ஹெல்ப் பண்ணும்னு சொல்லி அவங்க பட்டுக்கு ஒன்னொன்னு எடுத்துட்டே போக. பொறுமை யூஜின், எனக்கு ஏதாவது தேவைப்பட்டா நானே உன்கிட்ட கேட்க போறேன். உனக்கு தேவைப்படும் போது ஒருவேளை நாங்க இல்லைன்னா அவருக்கும் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு நல்லாவே புரியுது. சரிந்தா, இது எல்லாத்தையும் வச்சுக்கோ. ஆள் அவங்க கூட சேர்ந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. 2 பேரும் சேர்ந்து வழக்கம் போல மீன்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம லைஃப் இதே மாதிரியே இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். நம்ம ஹீரோவும் அதே தான் ஃபீல் பண்றாரு. இந்த டயத்துல உலகமே நின்னு போயிட்டா நல்லா இருக்கும்ல. பிடிச்ச மீனை சமைச்சு சாப்பிட்டுட்டு அவங்க 2 பேரும் அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கு. சூயிங், இதான் நீ எனக்கு மீன் பிடிச்சு தர கடைசி நாளா? நம்ம ஹீரோ அந்த மாதிரிலாம் ஆகுது, கண்டிப்பா நம்ம திரும்ப மீட் பண்ணுவோம்னு சொல்றாரு. அன்னைக்கு நைட் நல்லா ரொமான்டிக்கா போகுது. அடுத்த நாள் ஹார்பின் லேடி திரும்பவும் நம்ம கிளம்பலாமா மாஸ்டர்? நம்ம ஹீரோயின் அவங்க வளர்ந்த இடத்துல பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அந்த ஹார்பின் லேடி, மாஸ்டர் இப்ப நான் யோசிக்கிறதுலாம் நம்ம எப்படி திரும்ப நம்ம இடத்துக்கு போறது? டீமன் வெல் தான் 3 உலகத்தையும் கனெக்ட் பண்ணும். நம்ம வேணா ஜூயிங் கிட்ட ஹெல்ப் கேட்கலாமா? நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆயிடுறாங்க. அதெல்லாம் முடியாது, அதை மட்டும் நம்ம திறந்துட்டோம்னா டீமன்ஸ் அதை யூஸ் பண்ணி மோட்டல் வெல்குள்ள நுழைஞ்சிருவாங்க. நம்ம ஹீரோவும் அவங்களை இப்ப பார்க்க வந்துடுறாரு. நம்ம ஹீரோயின் அவங்க மாஸ்டர் பத்தி எல்லாம் விசாரிக்கிறாங்க. அவரும் அன்னைக்கு நடந்ததை நினைச்சு பார்த்துட்டு, மாஸ்டர் கொஞ்சம் வீக்கா இருக்காரு, அவரை ஹீல் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே பார்த்தா ஏதோ சவுண்ட் கேக்குது. என்னன்னு போய் பார்த்தா நம்ம மாஸ்டர் பாய். நான் இவ்வளவு காலமா தேடிட்டு இருந்தது இப்ப எனக்கு கிடைச்சிருச்சு. மாஸ்டர், நீங்க எதை பத்தி சொல்றீங்க? யூஜின்குள்ள இருக்கிற அந்த ஸ்னோஃபிளேக் சிம்பிள் எவ்வளவு காலமா நான் மறைச்சு வச்சிருந்த ரகசியத்தை சொல்ல போறேன்னு சொல்லிட்டு அவரும் அவர் வாயை திறக்கிறாரு. அன்னைக்கு டீமன் பேட்டில் நடந்தப்ப அவங்க எல்லாரும் அவங்க பவர்ஸ் யூஸ் பண்ணி டீமன் காரோட உடம்பு அந்த பாக்ஸ்ல வச்சு சீல் பண்ணி இருந்திருப்பாங்க. அதோட கீயா ஒரு ஸ்னோஃபிளேக் வெளியே வருது. ஆள் அதை அழிக்க ட்ரை பண்றாரு. மத்த மாஸ்டர்ஸ் எல்லாம் ஃபைட்டுக்கு போயிடுறாங்க. ஆனா அதை ஒரு கையில இருந்து உருவிட்டு நேரா அங்கிருந்து நம்ம ஹீரோயின்குள்ள போயிடுது. ஆனா சபையில கேட்டதுக்கு நான் அதை அழிச்சிட்டேன்னு சொல்லிடுறாரு. நம்ம ஈமி, அட திருட்டு பயிலே, அப்ப இதை தேடிதான் நீ வேற ஒரு பேர் வச்சுட்டு ஒரு அலைஞ்சிட்டு இருந்தியா? ஸ்னோஃபிளேக் யார் உடம்புக்குள்ள போகுதோ அது அவங்களை ரொம்பவே பவர்ஃபுல்லா ஆக்கும். அதான் நான் நம்ம எம்பையரோட எல்லா மாஸ்டர்ஸையும் தேடி போனேன். ஆனா எதிர்பாராத விதமா அது நம்ம ஹீரோயின்குள்ள இருந்திருக்கு. அன்னைக்கு அந்த பேட்டில் ஃபீல்ட்லயே நம்ம ஹீரோயின் தான் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்திருப்பாங்க. அதனாலதான் அந்த ஸ்னோஃபிளேக் ஒன்னு தேர்ந்தெடுத்திருக்கு. மாஸ்டர், அப்பனா நாளைக்கு யூஜினை விட ஒரு பவர்ஃபுல்லான உடம்பு கிடைச்சா அந்த ஸ்னோஃபிளேக் அவங்களுக்குள்ள போயிருமா? அவரு அந்த டீமன் கார்டை பத்தி தான் யோசிக்கிறாரு. அந்த சவப்பட்டி ஓபன் ஆகிறதுக்குள்ள நம்ம அதை அழிச்சாகணும். நம்ம ஹீரோவும் ஹார்பின் லேடியும் அவரை தடுக்கிறாங்க. நம்ம ஈமி, சூயிங், உன் நாடா உன் லவ்வரானு நீயே முடிவு பண்ணிக்க. என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர், நான் அவளை என் உயிர் இருக்கிற வரைக்கும் பாதுகாப்புன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். மாஸ்டர் பை அதெல்லாம் கேட்கிற மாதிரியே தெரியல. அவர் அப்படியே முன்னாடி வர நம்ம ஹார்பின் லேடி குறுக்க பூந்து அவங்க 2 பேருமே அங்கிருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. டீமன் கிளான் வரைக்கும் தகவல் வந்துருது. நம்ம அவளை சீக்கிரமாவே கண்டுபிடிச்சாகணும். செகண்ட் பிரிஸ்ட் வர கிராண்ட் பிரிஸ்டுக்கு முன்னாடி நம்ம அதை செஞ்சாகணும்னு சொல்லி யோசிக்கிறான். அதே நேரத்துல நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்த அந்த சிம்பிளை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஒன்னும் வேலைக்கு ஆகல. யூஜின், நீ ஒன்னும் கவலைப்படாத, எனக்கு நிறைய சீக்ரெட் புக்ஸ்லாம் இருக்கிற ஒரு இடத்து தெரியும். அங்க உனக்கான சொல்யூஷன் கிடைக்கலான்னு ஒரு சொல்ல அவங்க 2 பேரும் நேரா டிராகன் மவுண்டனுக்கு வந்துடுறாங்க. உள்ள அந்த மாஸ்டர் இருக்காரு. நம்ம ஹீரோ வெளியே போய் ஏதோ சவுண்ட் கொடுத்து அவரை டைவர்ட் பண்ண நம்ம ஹீரோயினும் அந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஒரு பில் எடுத்து அவர் குடிச்சிட்டு இருந்த ட்ரிங்க்ஸ்ல போட்டுடுறாங்க. அப்படியே எபிசோட் 30 முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதுலாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.